எசேக்கியேல் அதிகாரம் 17 வசனம் 19. அதிநிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு கர்த்தர் இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஆணையை கட்டளைகளை அசட்டை பண்ணிவிட்டார்கள் என்கிறார். நாமும் கூட நம்மை நேசித்து அவருடைய கட்டளைகளை நம் கரத்தில் பொக்கிஷமாக வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறாரே, அவற்றிற்கு உண்மையாக கீழ்ப்படுகிறோமா, அசட்டை பண்ணுகிறோமா? சிந்திப்போம். உடன்படிக்கை என்பது 2 பேர் செய்கிற ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கைக்கு நிபந்தனை உண்டு. கர்த்தரும் நம்மோடு எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதாவது, நீ எனக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தால், பயப்பட்டால், தேடினால் என அநேக உடன்படிக்கை பண்ணினார். அதை எழுதி நம் கரத்தில் தந்தார். ஆனால் அவருடைய அன்பினால் தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையே புதிய உடன்படிக்கையாக தந்தார். இது நித்திய உடன்படிக்கை. இதை நாம் முறித்து போட்டு நிர்விசாரமாக வாழ்கிறோமா? சிந்திப்போம், மனம் திரும்புவோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை ஏராளம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்நானம் பெற்ற போது, திருமணத்தின் போது, புதிய ஆண்டுக்குள் புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் போது, அவரை பாடி ஆராதிக்கும் போது எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஒரு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாக இளம் பிராயத்தில் எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். படிப்பிற்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக, வியாதிகள், பிரச்சனைகள் நீங்கி விடுதலை உண்டாக எத்தனையோ உடன்படிக்கை பண்ணிவிட்டு இன்று அதை மறந்து விட்டோம். இவற்றையெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுவோம், மனம் திரும்புவோம். இல்லாவிடில் தண்டனை நம் தலையின் மேல் சுமரும் என அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறார். அப்படியானால் நாம் நம்முடைய உடன்படிக்கைகளை காத்து கொள்ள எச்சரிக்கையாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பரமபிதாவாகிய நீர் உடன்படிக்கையை காக்க உண்மை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பண்ணின உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து அவற்றிற்கு உண்மையாய் இருக்க ஆவியானவர் தாமே இந்த வசனங்களின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பெருக.